வணக்கம். நம்ம இப்போ கரூர் அந்த ட்ரேஜடி அதை பற்றி பேசுவோம். அது இப்போ ஆல்ரெடி நடந்து இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. போன வாரம் சனிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பேசுகிறோம். ஏறக்குறைய 6 நாள் ஆயிடுச்சு. 6 நாள் ஆனால் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. மக்களுடைய நினப்பு பூரா இதில் தான் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு, அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியாது. இதுக்கு தாவேக்காவைக்கு நமக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏண்டா வந்து முழுக்க நம்மளுடைய மக்கள், நம்ம தளபதி, நம்ம தலைவரை பார்க்க வந்த மக்கள். அதனால் முழுக்க நமக்கு தான் பொறுப்பு, நமக்கு தான் வலியும் வேதனையும். ஆனால் வந்து நம்ம அவ்வளோ வலியும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம வெளிக்காட்டிக்கிறாம நம்ம என்னமோ செயல்படுறது மாதிரி மற்றவங்களாம் இருந்து அதிகமாக கூவிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வலியும் வேதனை இருக்குமா என்னங்கிறது தெரியாது. ஆனால் வந்து இதை அரசியல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டம் மிகப்பெரிய அதிக அளவில் அதை பிரம்மாண்டப்படுத்தி துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் உண்மையே கிடையாது. மக்கள் நம்மளை தேடி வந்த ஒவ்வொரு குழந்தையும் விஜய் மாமாவை நம்மளை பார்க்க, நம்ம தலைவரை பார்க்க வந்த கூட்டம். ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தையோட வந்திருக்காங்கண்டா நம்ம தலைவரை பார்க்க வந்த கூட்டம். இதுக்கு வந்து முழுக்க நம்மளுடைய பொறுப்பு. நம்ம தான் அதிகமாக வேதனைப்பட வேணும். அதனால அந்த 41 உயிரை நினைச்சு நம்ம எவ்வளோ வேதனையில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம கடவுளுக்கு தெரியும். அதனால சுற்று வட்டாரத்தில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அரசியலாக்குறதுக்காண்டி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஏதாவது நமக்கு ஒரு 10 ஓட்டு நம்ம சைடு திரும்பிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. இதில் எல்லளவும் உண்மை இல்லை. நம்ம தலைவர் இதுக்கு வந்து அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை முழுமையாக வந்து செய்வாப்புல. கண்டிப்பாக அந்த கரூர் மக்கள், இந்த 41 குடும்பம் வந்து இனிமேல் நம்ம குடும்பம், அதை நம்ம எடுத்து அதை வந்து அந்த குடும்பம் என்னத்தை இழந்துச்சோ அதுக்கு எவ்வளவு நம்ம செஞ்சாலும் அது தீராது. ஆனால் வந்து அந்த வலியும் வேதனையும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தாவேக்காவில் இருந்து அமைச்சு கொடுப்போம். அதனால் கூடிய விரைவில் நம்ம தலைவரை சார்ந்த நம்ம தாவேக்காவுடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கரூர் போவோம். கரூர் மக்களை, அந்த 41 குடும்பத்தையும் வீடு வீடாக போய் சந்திப்போம். அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஏதாவது அவங்கள முடிஞ்ச வரை நம்ம ஆறுதல் படுத்துவோம். இது கண்டிப்பாக நடக்கும். இதை வச்சு பல பத்திரிகையாளர்கள், பல அரசியல்வாதிகள் பல மாதிரி பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு லாபத்தில் மட்டும்தான் பேசுகிறாங்கங்கிறது சுற்றி உள்ள பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளர், பெரிய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு, மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து பேசுகிறாரு, நம்ம வந்து பொறுப்பெடுத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. மன்னிப்பு கேட்டாலே அதனுடைய கேஸே முடிஞ்சு போச்சு. என்னமோ நாங்கள் செஞ்சது மாதிரி ஆகி போயிரும்யா. எங்களுக்கு பொறுப்பே இல்லை, எங்கள் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லலை. எங்கள் மேலே தப்பு இருக்க தான் செய்யுது. நாங்கள் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் எங்கள் மேலே பழி போடுறீங்க. இது வந்து ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கிறதுலாம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு பொறுப்புங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் முழுக்க எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறோம். நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? கரெக்டாக எங்களுக்கு 2 to 10 வரை அந்த கரூரில் எங்களுக்கு அனுமதி இருக்குது. உங்கள்கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கி நாங்கள் நடத்துகிறோம். அந்த டைமிங்குள்ளே நாங்கள் 10 மணி 9:55க்கு நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி இருக்குது. மதியம் 2 மணிக்கு அனுப்புனாலும் எங்கள் மேலே தப்பு கிடையாது. ஆக மொத்தம் எங்களுடைய டயத்தில் தான் நாங்கள் நடத்தினோம். 8 மணிக்கு 6:45 7 மணிக்கு நடந்திருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால எந்த தவறும் எங்கள் மேலே கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் மேலே தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுலாம் கிடையாது. ஆனால் அந்த மக்களை பார்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்போம். பொதுத்தளத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. பொதுத்தளத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்றாலே இந்த குற்றத்தை நாங்கள் செஞ்சது மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் இந்த கேஸுக்கு வந்து ஒன்றுமே பலன் இல்லாமல் போயிடும். இதில் என்ன தப்பு என்ன நடந்துச்சுங்கிறத கண்டிப்பாக தீர ஆராய்ஞ்சு இதை கண்டிப்பாக இதனுடைய உண்மையத்தன்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அதுக்காண்டி தான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மன்னிப்பு கேட்டு இந்த கேஸையும் இந்த பிரச்சனையும் திசை திருப்பிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி தான் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு. இதில் வந்து எந்த வித சார்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த பொதுமக்கள் 41 குடும்பமுமே எங்களை வந்து எந்த குற்றவாளியாகவும் பார்க்கல. அதே மாதிரி இந்த தமிழகத்தில் உள்ள மொத்த மக்களுமே எங்களை எந்த ஒரு குற்றவாளியாகவும் பார்க்கல. அதனால் எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் மொத்தமாகவே எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நாங்கள் ஒதுங்கவும் இல்லை. அதே மாதிரி எங்கள் மேலே எவ்வளோ தப்பு இருக்கோ கவர்மெண்ட்டுக்கு அதை விட ஒரு படி மேலே இருக்குது. அதனால் அவங்களும் பொறுப்பேற்கணும். இதில் உண்மைத்தன்மை கண்டிப்பாக வெளியே வரணும். அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி பேசுகிறாங்கடா. ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்கவுங்க கண்ணு மூக்கு காது வச்சு கூட்டணி கணக்குலாம் வேறு மாதிரி திரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இவர் சேர்ந்துருவாரோ, இவங்களோட அவர் சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. யாரையும் முதல்வர் ஆகிறதுக்காண்டி கட்சி ஆரம்பிக்கலை.
நம்ம தலைவர் நம்ம தளபதியை மேலே அரியணையில் ஏற்றி உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து 2026 தலைவர் தான் முதல்வர் ஆகணும். அதுக்காண்டி தான் நம்ம வேலை பார்க்குறோம். அதனால இவங்க உட்காந்து சும்மா இந்த அரசியலை பிரட்டி விட்டுறலாம், இதை வச்சு நம்ம திருச்சி அப்படி இப்படின்னு என்னத்தையாவது பேசிடலாம், பாஜக பி டீம்னு உருவாக்கிடலாம், இப்படிலாம் வந்து பல பேர் உட்காந்து பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவு உண்மை இல்லை. நம்ம தலைவர் வருவாப்பில், நம்ம தலைவர் வந்து பேசுவார், அவரோட வார்த்தைகள்லேருந்து வர்றதான் உண்மை. அதனால் இந்த மாதிரி கண்ட அரசல் புரசல் வார்த்தைகள்லாம் எதையும் காதில் போட்டுக்கிறவங்க நம்மளுடைய வேலையை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தலைவருக்கு என்றைக்கும் நம்ம துணையாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.